ஆமென். 7வது அதிகாரத்தில் அடைக்கிறார், 8வது அதிகாரத்தில் திறக்கிறார். ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான், அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். சிலர் உள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார், சில பாதையில உட்கார வச்சிருக்கிறார். அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பேழைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும், சும்மா உட்கார்ந்து. வெளியில இருக்கும்போது பேழையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு போய் மரத்தை வெட்டுவார், அதை செய்வார், இதை செய்வார், 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு உட்கார அப்படின்ட்டாரு. உட்கார உட்கார. சரி உட்கார வச்சிங்க, ஓகே. எதுக்கு ஆண்டவரே வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான், யாரு அடைச்சாரோ அவர் தான் திறப்பார். ஆமென். இதுல ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல, நீ திறக்க ட்ரை பண்ணாத. சில ஆலோசனைகள் வரும், நீ இதை திறந்து பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஹே, அடைச்சது அவராகும், அடைச்சது அவர். அவர் அடைச்சார்னா அவர் திறப்பார். அடைத்தவர் திறக்கிறது வரை நான் சைலண்டா இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கணும்.